சந்தேகமே இல்ல, இதுதான் உண்மையான பவர். எல்லாருமே இதுக்கு மரியாதை கொடுத்தாகணும். இதுதான் ஆட்டோனமஸ் அல்ட்ரா உள்ளுணர்வு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் எல்லா பொருளும் எங்கே இருக்குதுன்னு தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதனால் இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் டே 1. இப்போ நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறோம். அந்த கிளவி நம்மளை இங்கே பிடிச்சி கட்டி போட்டு வச்சுக்கிது. இப்போ தான் நம்ம எந்திரிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ட்ராஸ்லாம் பார்த்துடலாம். இந்த ட்ராவில் எப்பயும் போல் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லை சில டைம் இங்கே புக் இருக்கும், அதனால் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சிங்க், இந்த பாத்ரூமில் தான் ஒன்று கீ இருக்கும், கார் கீ. இப்போ கிளவி வேறு மொட்டை கிளவி நம்மளை பார்க்குது. அது பார்த்துட்டு போகுது, கத்திட்டு உருன்னு கன் பீஸ் கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம உங்களுக்கு காமிச்சிடும். ஒவ்வொரு பொருளும் அப்படியே சொல்கிறேன், போட போட ஒவ்வொரு பொருளாக சொல்லுவேன். இப்போ நம்மளுக்கு 3 கன் பீஸ் தேவை. அதில் ஒரு கன் பீஸ் கிடச்சிருச்சு, கிளவியும் வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம இந்த பிளேட்டு இன்ஜின் பார்ட்டு இது வந்து காரில் தேவைப்படும். கார் எஸ்கேப்பு திரும்பி நம்மளை பார்த்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம இதை திரும்பி இங்கே போட்டு இன்னொரு பொருள், காருக்கான பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நேரம் இங்கே பார்த்துடலாம். ஏதாவது தான் ஒன்றும் இல்லை. இங்கே டிவி, இங்கே சில டைம் இங்கே அந்த இன்ஜின் பார்ட் வைப்பானுங்க. இப்போ அங்கே வச்சுட்டானுங்க. இப்போ நம்மளுக்கு வேறு எதுவும் இங்கே இல்லை. இப்போ நம்ம அந்த கிளை வந்தால் வந்துட்டு போகுது. நம்ம பாட்டு இங்கே எதாவது இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அது வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நேரம் இங்கே எதாவது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. இங்கே கன் பார்ட் இருக்குது, செகண்ட் கன் பார்ட்டு. மொத்தம் நம்மளுக்கு 3 தேவை, 2 கிடச்சிருச்சு. அந்த கிளை வேறு நம்மளை பார்த்துருச்சு. அது வந்தால் வந்துட்டு போகுது. நம்ம பாட்டு இதில் எதாகுதுன்னு ஃபுட்டு இது எடுத்துக்கலாம். இதுவும் யூஸு. வா 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 இந்த ஃபுட்டு கா கிளவி வா பார்க்கலாம். இந்த ஃபுட்டு எடுத்து தின்னு வச்சாச்சு. ஃபுட்டு எடுத்து காக்காவுக்கு பதிலாக அந்த கிளவி இப்போ தின்றோம். அதுக்குள்ள நம்ம அடுத்த இடம். இப்போ அது வரத்துக்குள்ளே நம்ம அடுத்த இடத்துக்கு போய் இங்கே என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ காக்காவுக்கு தேவையான ஃபுட்டு போட்டால் அதுக்கிட்ட இருக்கிற பொருள் நம்மளால் எடுக்க முடியும் ஈஸியாக. ஆனால் இப்போ நம்மளுக்கு கன் பார்ட்டு 3ஆவதும் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளால் கன் ரெடி பண்ண முடியும். கன்று வந்து கார் இடத்துல தான் இருக்கும். அந்த கார் இடத்துல போனீங்கன்னா அங்கே 3 பீஸ் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன் ரெடி ஆகிடும். அதை வச்சு நீங்கள் கிளவி சுடலாம். இப்போ நம்ம 3 கன் பீஸும் கிடச்சிச்சு. அது அங்கேயே கிடக்குன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்பட்டால் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ அந்த கிளவி இப்போதைக்கு டார்ச்சர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தேவைப்படாது. இதுக்குள்ளே வேறு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஒருத்தடி இந்த டோருக்குள்ளே என்ன ஆகுது, ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட்டு. இங்கே என்ன ஆகுது, ஹை ரிமோட்டு. இது ஒன்று ரிமோட் இடத்துல உங்களுக்கு நம்பர் 2 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 2 வந்து சிவில் எஸ்கேப் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அந்த நம்பர் 2 பாக்ஸை திறக்கணும். அதே நீங்கள் நம்பர் 1ன்ற பாக்ஸை திறந்துட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் வெடிச்சு போயிடும். வெடித்து நீங்கள் செத்துருவீங்க. அதனால் அங்கே 2 பாக்ஸில் எந்த நம்பர் கேட்டுக்கிறாங்களோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ இந்த பீஸ்லாம் ஃபிட் பண்ணி முழுசாக முடித்தா ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு கிடச்சிருக்குது, உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். கிடச்சின்னா உங்களுக்கு தான் லக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே போயிடலாம் அந்த சைடு. அந்தாண்ட போய் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஏதாவது உருப்படியாக இருந்தாகுதுன்னு. கேஸ்லின்னு இது காருக்கு தேவையானது தான். இப்போ காருக்கு தேவையானது 2 பொருள் கிடச்சிச்சு. இங்கே ஒரு சத்தத்தை போட்டுடலாம். அந்த கிளம்பி இங்கே வரத்துக்குள்ள நம்ம அங்கே போய் இதை போட்டுடலாம். இப்போ 2 பொருள் நம்மளுக்கு காருக்கு தேவையானது 2 பொருள் கிடச்சிருச்சு. ஒன்று கேஸ்லின், ஒன்று இன்ஜின் பார்ட்டு. டோருக்கு தேவையானது இன்னும் ஒன்றும் கிடைக்கல, சிவிலுக்கும் ஒன்றும் கிடைக்கல. அது போக தெரிஞ்சிடும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கராணி கேட் திறந்து. இப்போ இதை இங்கே போட்டுடலாம். இங்கே ஒரு பெல்லு போட்டுடலாம். அப்படியே நம்ம மேலே போய் வேறு ஏதாவது இங்கே பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த இதில் ட்ராஸில் இருக்காது, ஆனால் ஒரு செக்கிங் பண்ணிக்கலாம். கிளவி இன்னும் அடிச்சிக்குது இந்த இதை, அதை விடுங்க. இப்போ இங்கே எதாகுதா, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது இங்கே இது திறந்து வச்சிடலாம். புக்கு கிடச்சா அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது வரைக்கும் இப்போ நம்ம அடுத்த பொருள் தேட போகலாம். இப்போ நேராக இந்த இடத்துல கீழே போனோன்னா கிடச்சிருச்சு புக்கு. அது அப்புறம் கூட ஃபிட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. புக்கு அடுத்தது வச்சுக்கலாம். இங்கே ஒன்றும் வைக்கல அவனுங்க. சரி, இங்கே ஒரு சத்தத்தை போட்டு அப்படியே நம்ம கீழே போயிடலாம். அந்த கிளவி இங்கே வரும், நம்ம அப்படியே அந்தாண்ட போயிடலாம். இங்கே ஒரு இதை தள்ளி விட்டுறலாம். இங்கே ஒரு சத்தம். இப்போ நம்ம நேராக இந்த புக்கை எடுத்து அந்தாண்ட போட்டுடலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை. நான் கிராண்ட் ஈவெண்ட் விளாண்டு டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப், அப்புறமேட்டு சிவில் எஸ்கேப் 3மே பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள்.
இது வந்து உங்களுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நம்மளுக்கு ஷெட்டுக்கு கிடச்சிட்டு அது ஒரு யூஸு. ஷெட்டுக்குள்ளார போனோன்னா 2 கீர் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 2 கீர் வச்சோன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு சாவி ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும். இப்போ இங்கே வீல் கிராங்க்கு, இந்த வீல் கிராங்க் வந்து கிளவி வந்துருச்சா, இது முதல்ல முடியட்டும். நீ முதல்ல வந்துரு. இந்த வீல் கிராங்க் வந்து சிவில் எஸ்கேப் கிட்ட தான் தேவை. அது வந்து தண்ணியை நிறுத்துறதுக்கு. இது எனக்கு தேவையில்ல, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியை நிறுத்துறதுக்கு தான். இப்போ அது அங்கே வச்சிடலாம். உங்களுக்கு இத்தனை பொருள் இதில் இருக்குதுன்னு இப்போ காமிச்சிட்டேன். அடுத்தது இன்னும் வேணாலும் அது மேலே வரணும். நீ ஃபஸ்ட்டு முதல்ல வந்துடுமா, நீ வந்துடு, அடுத்தது நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அடுத்த பொருள் தேட போகலாம். இப்போ அது திரும்பி வருதா, நீ முதல்ல வந்துடு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல போய்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பொருள் இருக்குதுன்னு இன்னும் முழுசாக பார்க்கல. அப்படியே ஒரு செக் அடிச்சிக்கலாம். இந்தாண்ட மேலே என்ன பொருள் இருக்குதுன்னு அப்படியே செக் அடிச்சுட்டு நம்ம போய்க்கலாம். இங்கே மேலே இந்த டப்பா திறந்து இதுக்குள்ளே எதாக்குதான்னு பார்த்துக்கலாம். நவுத்தி உள்ளார இங்கே ஒன்றும் இல்லை. இது திறந்து இங்கேயும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டெடியோட ஒரு இதை காமிக்கிறேன். டெடி கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த டெடி வந்து ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அந்த கிளவி கண்ணை பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும், ஃபுல் ரெட்டு. இந்த டெடிக்கு அதுதான் பவர்னு நினைக்கிறேன். டெடியோட பவரு ஹார்ட் பீட் இது துடிக்குது, கிளவிக்கு கண் ரெட்டே ஆயிடுது. ஏன்னா செலண்ட்ரினாக்கு இந்த டெடி தரக்கூடாதுன்னு அது பண்ணிட்டுக்குது கிளவி. அதனால் இந்த டெடி நம்ம இந்தாண்டு சைடு வச்சுக்கலாம் பத்திரமா. அது இந்தாண்டு ட்ராக் பண்ணி வரத்துக்குள்ளார இது இங்கே கிடக்கட்டும், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட கண்ணும் எப்படி செவந்து போய் கிடக்குதுன்னு. கண்ணே இல்லாத மாதிரி ஆகி போயிடும். இப்போ கீழே ஏதாவது பொருள் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இங்கே விழுந்துருச்சா, இது ஒரு சத்தம் பாட்டாச்சு. இப்போ நம்ம அந்தாண்ட போய் ஒளிஞ்சிக்கலாம். அது இந்தாண்ட கீழே போனோன்னு நம்ம போய்க்கலாம். போயிட்டுக்கு பார்த்துருச்சு. வா நீ முதல்ல வா டக்குன்னு வா. அது வந்துட்டு போகுது. அதுக்குள்ளே நம்ம அப்படியே நேராக மேலே போய்க்கலாம். அது எங்கேயோ தள்ளாடிட்டு இருக்கும். இதே இடத்துல நின்று அதுக்குள்ளே இப்போ நம்ம வேறு தான் இங்கே பொருள் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே ஏதாவது இங்கே ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல எதாவது இருக்குதுன்னா இங்கேயும் ஒன்றும் இல்லை. நேராக நம்ம மேலே போயிடலாம். மேலே பொருள் தேட போகலாம். திரும்பி தள்ளி விட்டுனா இது இங்கே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு டெக்னிக் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல உட்கார இடத்தையும் அந்த படுக்கிற இதையும் கீழே ஒளியிறதையும் தொட்டால் நம்ம உட்காந்துப்போம். ஆனால் நம்ம கேரக்டர் நின்றுட்டுப்போம். இது மாறி போச்சு, தப்பாக பண்ணிட்டோம் டெக்னிக்கை. இது ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கு தப்பாக மாறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடுங்க. இந்த இடத்துல இல்லைன்னா நம்ம வெப்பனை ஈஸியாக எடுக்க முடியும் கதை திறக்காமல். ஆனால் ட்ரிக்கு ஒர்க் ஆகலை. வேணா அடுத்த வீடியோ வேணுன்னா அதில் உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சொல்கிறேன். எப்படி நம்ம கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது வேறு லாக் ஆகிடுச்சு. நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. உட்காந்து தான் நின்றுக்கிட்டான். இப்போ நம்ம நார்மலாக நடக்க முடியும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தப்பிக்க முடியும். அதனால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அதுக்குள்ளே இங்கே எதாவது பொருளுக்குதான்னு பார்த்துக்கலாம். இது ஒரு தள்ளிக்கலாம். வேறு எதா கிளவி வரல. சரி நம்ம அப்படியே நான் போய் சத்தம் போட்டுடலாம். இந்த இதை நம்மளோட ஸ்டோரி மாதிரி இதை எடுத்துகிட்டு அந்தாண்ட போட்டுடலாம். இதனால் அந்தாண்ட சத்தத்துக்கு அந்தாண்ட வந்துடுவா. அதுக்குள்ளே நம்ம இந்தாண்ட பொருளை தேடலாம். இப்போ நம்ம இங்கே தூக்கி போட்டோன்னே இங்கே வருவா. அதுக்குள்ளே நம்ம அப்படியே அந்தாண்ட பொறுமையாக அந்தாண்ட போய்க்கலாம். அந்தாண்ட போய் எதாவது பொருளுக்கு தான் தேடிட்டு இருக்கலாம். உங்களுக்கும் அப்படியே தெரியும் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு. இப்போ நம்ம நேராக வேறு எதாவது பொருள் தேட போகலாம். உங்களுக்கும் அப்படியே சொல்கிறேன் எந்த பொருள் எங்கேன்னு. இப்போ பாருங்கள், இங்கே ரிமோட்டு கன்பாட். இப்போ கன்பாட் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த கிளவி வெளியே தான் இருக்குது. அந்த கிளவி அடிக்கிறதுக்கு இப்போ கன்பாட் ஃபிட் பண்ணிக்கலாம். கிளவி ரொம்ப நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். இல்லைனா சும்மா நம்ம பின்னாடி தொல்லை பண்ணிட்டே இருக்கும். அதனால் இப்போ நம்ம கன்பாட்டை வச்சுக்கலாம். இங்கே கட்டிங் பிளேடும் கிடச்சிச்சு, அது ஒரு யூஸு. இதுக்குள்ளே பாருங்கள், இந்த இடத்துல திறந்தீங்கன்னா வெப்பன் கீ சில டைம் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸு. அதனால் அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வெப்பனை வச்சு அடிக்க முடியும் ஈஸியாக. கன்பாட்டு அப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேராக இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபிட் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஒரு சத்தத்தை போட்டுடலாம். அப்படியே கிளவி வந்தோடனே அது ஒரு சுடலாம். வாயிலே இன்றைக்கி சுட போகிறேன். ரொம்ப வாராக பேசுது கிளவி. அதனால் இன்றைக்கி வாயிலே சுட போகிறோம். இப்போ கன் எடுத்துக்கலாம். இப்போ நேராக அந்த கிளவி வந்தவுடனே அது வாயிலே சுட போகிறோம். நேராக இப்போ குறி வைக்கணும். அந்த கிளவி வர்றது தான் இப்போ டைம் ஆகும். வந்த உடனே அது வாயிலே இன்றைக்கி சுடுறது தான். அது வரட்டும், வந்தால் சரி.
உடனே வாயில் சுடலாம். நீ ஆளோக்க என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறியா? உன் வாசனை எனக்கு வருதுடா. நான் வரண்டா உன்னை அடிக்க. என் வாயிலே சுட்டுட்டியா? ஆமாண்டி கிளவியே உன் வாயிலே சுட்டுனேன். கரெக்டாக பார்த்தீங்களா கைஸ்? கரெக்டாக வாயிலே நம்ம ஏம் வச்சு சுட்டுருக்குறோம். அது வாயை பாருங்கள் எப்படி படுத்துருக்குது சொங்கி. என்னை போகுடி கிளவி. ஏய் போடு போடு. நோரு. தலை பாருங்க கைஸ் எப்படி உள்ளார போயிட்டு வந்துடுதுன்னு. ஸ்ப்ரிங்கு மாதிரி தலை, ஸ்ப்ரிங்கு தலை. இப்போ நம்ம அதை ஸ்ப்ரிங்கு தலைன்னு தான் கூப்பிட வரோம். இப்போ நம்ம நேராக இங்கே இருக்கிற ஸ்பேனர் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு யூஸ் தான். ஐயோ இது பட்டுச்சு ஆனால் கீழே விழுல. சரி நம்ம இன்னொரு ட்ரையல் எடுத்துக்கலாம். இன்னொரு இதில் அடிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பேனர்லாம் நம்ம கன் இல்லாமல் எடுக்க உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம இதை தூக்கி போட்டு கன் பீஸ் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். கன்னை வச்சு தான் இப்போ நம்ம அதை சுட போகிறோம். இதுக்கு மேலே அது கன்னை வச்சு தான் சுடணும். இதை வச்சு சுட்டு தலைவலி எடுக்குது. இப்போ நம்ம நேரம் கன் பீஸ் எடுக்கலாம், அதை வச்சு சுடலாம். ப்ளஸ் இந்த வெப்பனையும் வச்சு சுடலாம். எங்கடா அது? இங்கே இருக்குது வெப்பன் ஷூட், கன் ஷூட் அது பாட்டு. இப்போ நேராக இதையும் ஃபிட் பண்ணிட்டு அந்த பார்ட்டியும் ஃபிட் பண்ணிட்டு நேராக வேறு இடத்துக்கு போய் இந்த கன்று எங்கே யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கன் பார்ட்டு இங்கே இருக்குது. இதே எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கன்று புல்லட் வேணும். ஐயோ எடுக்க முடியல. டே கன்று கன் புல்லட் எடுத்துக்கலாம். ஆமாம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே நம்ம நேராக வேறு இடத்துக்கு போய் இது எங்கே யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல போடலாம். இப்போ நேராக நம்ம வேறு இடத்துக்கு போய் இது யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தொட்டு ஆளுன்னு தொட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸில் நான் ஆட போகிறேன். அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இப்போ நம்ம காக்கிட்ட என்ன ஆகுது? இந்த கீரை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி 2 கீர் இருந்தால் நம்மளுக்கு ஒரு சாவி ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு தெரியலையே. சுற்றியும் அந்த ஃப்ரீசிங் இதுவும் இருக்குது. ஃப்ரீசிங் ட்ராப், உறைஞ்சி போகிற சாவு, கிராணிக்கு பிடிச்ச சாவு, உறைஞ்சி போகிற சாவு, ஐஸ் சாவு. அதனால் இப்போ நம்ம இதை ட்ராப் அங்கே வச்சுட்டு வந்துடலாம். கிளவி வரத்துக்குள்ளே நம்ம இதை வச்சிட்டோன்னா அந்த கிளவி வந்தோடனே டக்குன்னு உறைஞ்சி இதாயிரும். இப்போ நேரம் நம்ம இது இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு அந்த கிளவி வரத்துக்கு வெயிட் பண்ணலாம். நம்ம இங்கே கன்று வச்சு அப்படியே ஒரு சத்தத்தை போட்டுடலாம். இந்த கன்று எடுத்து அப்படியே எடுத்து அப்படியே ஒரு இங்கே சத்தம் போட்டோன்னா இங்கே கிளவி வரும். உசுறு வந்துருச்சான்னு தெரில, அதுக்குள்ளே ஒரு சத்தம் போட்டால் வரும். இப்போ நம்ம இன்னொரு ஹேமர் எடுத்துக்கலாம். அங்கே வேறு எந்த பொருளும் இல்லை. அந்த இடத்துல சில டைம் பேட்ரி இருக்கும் அந்த இடத்துல, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிளாங்க் எடுத்து சத்தம் போடலான்னு பார்த்தா சத்தம் வந்துச்சு, ஆனால் அது மேலே போய் மாட்டிக்கிச்சு. சரி இன்னொரு இதையும் தூக்கி அப்படியே இருந்தாலும் போட்டலாம். இன்னொரு சத்தம், சுற்றி சத்தம், இந்த சத்தம், எல்லா சத்தமும் போடுறோம். இப்போ சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே அதை உடைக்க முடியா? சரி சுற்றி இன்னொரு சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே போடலாம். அது உறைஞ்சி அது செத்து போச்சு. இங்கே மீட்டு தான் இருக்குது. சில டைம் இங்கே பிளேட்லாம் இருக்கும், இன்ஜின் பார்ட்டு அது இருக்கும், ஸ்பெஷல் கீ என்ன வேணால் இருக்கும். அதை நான் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மீட் எடுத்து அப்படியே இருந்தாலும் போட்டு இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிளவி உறைஞ்சி போய் கிடக்குறா. சொல்ல பிடிச்ச சாவு, ஐஸ்கிரீம் சாவு. ஐயோ அது தப்பாக மாட்டிக்கிச்சு. இதை எடுத்து திரும்பி போட வேண்டியதான். ஐயோ இதுவும் தப்பு, அது மாட்டாது. அப்புறம் உடஞ்சி போச்சு. ஆஹா எனக்கே ஆப்பு வைக்கிது. ட்ராப்பு வைக்கிது எனக்கு ஆப்பு. இப்போ நம்ம நேராக கன் பார்ட் எடுத்துக்கலாம். சாரி கன்னே எடுத்துக்கலாம். கன் எடுத்து அந்தாலும் தூக்கி போட்டுடலாம். அது அந்தானே விட்டோம். அடே சாமி, கன்று மேலே ஒட்டிக்கிச்சு கைஸ். அது பாருங்கள், கன்று மேலே ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம சுற்றி எடுத்துகிட்டு போயிடலாம் வெளி சைடு. இப்போ இங்கே தான் பார்த்துக்கலாம். இங்கே அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே அப்படியே டேரெக்டாக மேலே போகிறோம். மேலே போய் மேலே இருக்கிறத பிளாங்கை உடைக்கலாம். அங்கே எதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சிலிண்டரு நான் ரூமில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாவது உருப்படியான பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது திறக்கணும். அப்படியே சுற்றி எடுத்து அந்தானு போட்டுடலாம். அப்படியே தூக்கி போட்டு அப்படியே நேராக நம்ம உள்ளார போய்க்கலாம். இங்கே வேறு எதாவது இருக்குதா? இங்கே கார்கி தான் இருக்குது. சாப்பிடாது, ஆனாலும் அதுக்குள்ளே எதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். கார்கிக்குள்ளே எதாவது பொருள் கிடைக்கும். அதனால் இது யூஸ் தான். நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு சிம்பிளாக நான் காமிக்கிறேன். என்னென்ன பார்ட்ஸ்லாம் இதில் இருக்குது, என்ன எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். காமிக்கலனாலும் அப்படியே நான் சொல்லிடுவேன் எந்த பொருள் எங்கே யூஸுன்னு. அதை வச்சு நீங்கள் விளாண்டு ஜெயிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த பொருள் எடுத்துக்கலாம். புக்கு, ஸ்பெஷல் கீ தரும் அந்த கிளவி. அது நம்மளுக்கு யூஸு. ஏன்னா நம்ம அந்த இதுக்கிட்ட போக முடியும், சிவில்கிட்ட போய் அதுக்கிட்ட இருக்கிற பொருள்லாம் எடுக்க முடியும். அதனாலே
புக் வச்சிடலாம். அந்த கிளையை அப்படியே தவழ்ந்து வந்து நம்மளுக்கு ஒரு சாவி தரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக எஸ்கேப் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு இங்கே தேவையான பொருளெலாம் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். நேராக ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போய் அங்கே என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே எதாவது நல்லதாக கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அங்கே ஒரு திருவி 2 திருவி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹை பேட்லாக் கீ இது ஒன்று யூஸ் ஆகும். இது வந்து கார் ஷட்டருக்கும் அப்புறம் டோரோட லாக்குக்கும் தேவையானது தான். இப்போ இதை இங்கே போட்டுடலாம். கிளவி வந்துருச்சுக்குமா இல்லையான்னு தெரில. சரி வந்தால் வந்துட்டு போகுது. ஐயோ வந்துருச்சு, சொன்னோடனே வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்தான்னு சத்தம் போட்டு திரும்பி ஃப்ரீசிங் ட்ராப் ஆன்லைன் பண்ணிடலாம். இப்போ காமிக்கிற கைஸ் உங்களுக்கு அதோட கண்ணி எப்படி சவந்து போய் வருதுன்னு. இப்போ பாருங்கள் அதோட கண்ணி எப்படி சவந்து போய் கிடக்குதுன்னு. இப்போ நான் ஃப்ரீசிங் ட்ராப் மேலே வச்சிட்றேன். அப்போ தான் உங்களுக்கும் காமிக்க ஈஸியாக இருக்கும். அது அங்கே இருக்குது. ஃப்ரீசிங் போட்டாச்சு. இப்போ அந்த கிளையை வரதை மட்டும் பாருங்கள், எப்படி கண்ணு சவந்து போய் வரான்னு மட்டும் பாருங்கள். செமையாக சவந்து போய் அப்படியே கண்ணே இல்லாத மாதிரி இருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன கிளவி வர மாட்டேங்கிறா? கிளவி வேர் ஆர் யூ? டக்குன்னு இங்கே வா கிளவி. டே ஆலோக்கு சிலிண்டரினாக்கு டெடி தர பிளான் போடுறியாடா? நில்றா வரேன், ஒன்று அடிக்கிறேன். சரி நான் பார்க்குறேன், நீ முடிஞ்சால் வந்து அடிச்சுக்க. வா அடி. பாருங்க கண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு போய் கிடக்குதுன்னு. இந்த டெடியெல்லாம் சிலிண்டரி எனக்கு தர ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு பொருளும் சிலிண்டரி நான் தரதில்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு கேமில் தான் தருவா சிலிண்டரினா. அது வந்து லெவல் 3 கிராணி 3ல் மட்டும்தான் சிலிண்டரி நம்மளுக்கு எதாவது பொருள் தருவா. சேஃப்கி அந்த மாதிரி எதாவது தருவா. அதனால் இப்போதைக்கு இங்கே பாருங்கள் மீட்டில் வந்து ஸ்பெஷல் கீக்கு தேவைப்படும். அது வந்து ஸ்பெஷல் கீ வந்து மேலே. இப்போ நம்ம பேட்லாக் இங்கே தூக்கி போட்டலாம். தூக்கி போட்டு உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பொருள் இருக்குதுன்னு தேடி உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு. இப்போ நம்ம இங்கே எதாவது தேவையான பொருளுக்கு தான் பார்த்துக்கலாம். இங்கே எப்பயும் போல் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம திறந்துடலாம். லாக்கை வச்சு சத்தம் போட்டுடலாம். சத்தம் போட்டு திரும்பி மேலே போய் பார்க்கலாம். மேலே தான் ஸ்பைடருக்கு கிளவு தந்துருச்சு. கரெக்டாக தந்துருக்குது. இந்த ஸ்பைடருக்கே வச்சு அப்படியே நம்ம சிவில்கிட்ட போய் அதுக்கிட்ட இருக்கிற பொருள்லாம் தேடலாம். இப்போ நம்ம நேராக அந்த ஸ்பைடருக்கியை தூக்கி போட்டலாம். ஒரு சத்தத்துக்கு அந்த கிளவு வந்தால் வரும், பார்க்கலாம். அது வரலைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே எதாவது பொருள் தேவையானதுக்கு தான் பார்த்துக்கலாம். இங்கே எதாவது தேவையான பொருள் இங்கே அப்படியே எதுவும் இல்லை. சரி கட்டிங் பிளேடு தேவைப்படும். அதை எடுத்துகிட்டு மேலே போய் வச்சிடலாம். மேலே சத்தத்துக்கும் வரும். அது இதுக்குள்ளே சில டைம் வீல் கிரங்கில் வைப்பானுங்க, வேறு எதாவது பொருள் கூட வைப்பானுங்க. இந்த டைம் எதுவும் வைக்கல. வச்சா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேராக இது கட்டிங் பிளேடு எடுத்துகிட்டு போய் நம்ம டோர் எஸ்கேப் கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக நான் டோர் எஸ்கேப் பண்ணுறேன். நீங்கள் எல்லா பொருளும் எதுக்குன்னு பார்த்துக்கோங்க, எங்கே எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு கட் அடிச்சிடலாம். இப்போ நம்ம மேலே மாடிக்கு போனோம், அங்கே ஒரு கட் பண்ணோம். இப்போ மொத்தம் 2-3 இடத்துல கட் பண்ணோம். அதனால் இது எடுத்துகிட்டு போய்க்கலாம். 3 இடத்துல கட் பண்ணணும் மொத்தம். இங்கே 1, கீழே 2 இடத்துல. அது பண்ணால் டோர் எஸ்கேப்பு. 2 இடத்துல பண்ணால் டோர் எஸ்கேப்பு. இந்த இடத்துல பொருள் கிடைக்கிறதுக்காக. இந்த இடத்துல நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அந்த லாக் ஆயிரும் டோரு. ஆனால் அது லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்து நேரம் இந்த CCTV கிட்ட போய் ஒரு அடி அவனை அடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த கேட் லாக் ஆகாது. நம்ம அப்படியே இங்கே இருக்கிற ஈஸியாக பொருள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிக்கிது. ஒன்று விரெஞ்சு, ஒன்று இந்த கட்டை வந்து சிவில் எஸ்கேப்புக்கு தேவையான கட்டை தான். அதனால் அது ஒன்று. இப்போ கட்டிங் பிளேடு இது ஒன்று. அப்புறம் அதுவும் சிவில் எஸ்கேப்புக்கு தான். விரெஞ்சு கார் எஸ்கேப்புக்கு விரெஞ்சு. அடுத்தது சுற்றி வந்து நம்ம உடைக்கிறதுக்கு அதுக்கு CCTV அதெல்லாம் உடைக்க. இப்போ நேராக கிளவி கீழே போக ஆரம்பிச்சிடும். சுற்றி கீழே போட்டோடனே பாருங்கள் கிளவி பாட்டு கீழே போகுது. ஆனால் நம்மளை பார்த்தோடனே மேலே வந்துடும். இப்போ நேராக நம்ம இங்கே ஒரு சத்தத்தை போட்டோன்னா அது மேலேயே வந்துடும். இங்கே ஒரு சத்தம் போட்டலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓடி வருது. ஆலோக்கு எங்கடா இருக்கிற? உன் வாசனை எனக்கு வருது. நில்றா, நான் வந்து நடிக்கிறேன். நீ என் ஐஸ் ட்ராப்பில் மாட்ட வைக்கிற? ஆமாண்டி கிளவி, நான் தான் உன்னை மாட்ட வைக்கிறேன். முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்க. இப்போ நான் இங்கேருந்து அப்படியே டாட்டா பை நான் போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் எல்லா பொருளும் எங்கே இருக்குதுன்னு காமிக்க போகிறேன். அதனால் நீ இங்கேயே கடை எப்பயும் போல் நீ இங்கேயே சாவ போகிற. குரோபார் வச்சு இன்னொருத்தர் வாயிலே சுடலாம் கைஸ். வாயிலே திரும்பியும் கரெக்டாக வாயில் சுட ட்ரை பண்ணலாம். உடனே வந்துட்டா. இந்தா வாயிலே வச்சுக்க. மூக்கலையா? அவ்வளோதான். இது தேவைப்படாதே நம்மளுக்கு. அவ்வளோதான் வச்சு போயிட்டா. இப்போ நம்மளுக்கு தேவை இது தேவையில்ல. ஸ்பைடருக்கு இல்லை கார்க்கே எடுத்துக்கலாம். கார்க்கே எடுத்து வாட்டர் மேலன் அந்த மாதிரி ஏதாவது பொருள் தேவையானதாக்குதான்னு பார்த்துக்கலாம்.
கார்கியில் எனக்கு தெரிஞ்சு சம்திங் இப்போ வாட்டர் மெலன் தான் இருக்கும். ஏன்னா அங்கே இல்லை. கரெக்டு சொன்ன மாதிரியே வாட்டர் மெலன் தான் இருக்குது. அது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருளை எடுத்து மேலேயே வச்சுக்கலாம். இங்கே அப்படியே தூக்கி போட்டு அந்த வாட்டர் மெலன் எடுத்து அதை அறுத்து அப்படியே உள்ளார என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நேராக நம்ம வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு அப்படியே நேராக மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதுக்குள்ளே தேவையான பொருள் எதாவது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஸ்பார்க் ப்ளக் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. இதுக்குள்ளே ஸ்பார்க் ப்ளக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பார்க்கலாம் ஸ்பார்க் ப்ளக் இருக்குதா இல்லை வேறு எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். மாஸ்டர் கீ கூட இருக்கலாம். ஏன்னா மாஸ்டர் கீயும் கிடைக்கல எனக்கு. ஸ்பார்க் ப்ளக்கா மாஸ்டர் கீயா? ஸ்பார்க் ப்ளக் தான் கிடச்சிக்குதுன்னு நான் நினச்ச மாதிரியே. இப்போ அப்படியே நேராக இந்த ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம். சரி, நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை, கிராணியோட ஏரியா. கிராணியோட ஏரியாவுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா நம்ம வேறு கட்டி போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஏரியா விட்டு நம்ம போயே ஆகணும். ஸ்பார்க் ப்ளக் தூக்கி போட்டலாம். இப்போ நம்ம கட்டையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடத்துல அப்படியே கீழே போகும்போது யூஸ் ஆகும். நான் சிவில் பண்ணல, ஆனாலும் சும்மா உள்ளார கொண்டு போய்க்கிறேன். உள்ளார கொண்டு போய் அப்படியே கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே நான் கிளம்புறேன். இப்போ நம்ம ஸ்பைடருக்கு எடுத்துக்கலாம். ஸ்பைடருக்கு எடுத்து அப்படியே அதை திறந்து இங்கே அப்படியே தூக்கி போட்டு இன்னொன்று கட்டிங் இந்த இது கட்டிங் பிளேடு செயின் கட்டர் எடுத்து அங்கே வச்சுக்கலாம். செயின் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிடலாம். இது வந்து சிவிலுக்கு தேவையானது தான். சிவில் எஸ்கேப்புக்கு 3 பொருள். ஒன்று அந்த வுட்டு, இன்னொன்று இந்த செயின் கட்ரு, அடுத்தது ரஸ்டிக்கி. அது 3 தான் தேவை. அது 3 இருந்தால் சிவில் எஸ்கேப் ஈஸியாக பண்ணலாம். கார் எஸ்கேப்புக்கு சம்திங் எத்தனை தெரில, நான் சொல்கிறேன், நீங்கள் லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து இன்ஜின் பார்ட்டு, இன்னொன்று அதுக்கு ஸ்பேனரு ஃப்ரெஞ்சு, இன்னொன்று கார்கி, அப்புறம் இன்னொன்று டீசலோ பெட்ரோலோ, அது அவ்வளோதாங்க. அப்புறம் பேட்லாக்கி. இந்த 5 பொருள் இருந்தால் கார் எஸ்கேப் பண்ண முடியும். பேட்லாக்கி வந்து ஷட்டர் திறக்க, அப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு, பேட்ரி, மொத்தம் 6-7 பொருள் தேவை. இந்த 7 பொருள் இருந்தால் நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போனோம் சிவில்கிட்ட. அந்த இடத்துல எதாவது பொருள் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் சிவில்கிட்ட தான் போகணும். இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறாளா இல்லை கிளவி இங்கே இல்லை, அதுக்குள்ளே நம்ம அப்படியே வேறு ஏதாவது பொருளே வேணாம், நம்ம பொருளில் வச்சு போட்டுறோம் அந்த கிளவி. ஹவ் வேர் ஆர் யூ? யாழோக்க நீ இங்கே தான் இருக்கிறியா? அவன் அடிக்கண்டா, நில்றா டேய். என்னையே அடிச்சிட்டியா? ஆமாம் கிளவி, ஒன்னே அடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்பேனர் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். அப்படியே இதுக்குள்ளே தூக்கி போட்டலாம். தூக்கி போட்டு அப்படியே நேராக இந்தானே வந்து அப்படியே இங்கே கன்று தேவைப்படுமா? ஆமாம், கன்று தேவைப்படும். கன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே நேராக நம்ம கீழே போயிட்டு இன்னொரு தட்டி வளைஞ்சி இந்த இடத்துல போட்டலாம். அப்போ தான் சிவில் எஸ்கேப்லேருந்து கரெக்டாக இந்த டோர் வழியாக வரும்போது கரெக்டாக கன்று எடுத்து அப்படியே கிராணி அடிக்க முடியும். அதனால் அது அந்த இடத்துல போட்டுடலாம். இப்போ நேராக நம்ம சிவில்கிட்ட போகிறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ நேராக இந்த கட்டையே வேணாம், எடுத்துக்கலாம். கட்டையை எடுத்துகிட்டு உடன் ஸ்டிக் எடுத்து அப்படியே இதுக்குள்ளே போட்டுடலாம். அப்போ கட்டிங் பிளேட் எடுத்து திரும்பி அப்படியே ஐயோ வெளியே விழுந்துருச்சு. சரி, அது போயிட்டு போகுது. நம்ம மட்டும் வந்தாச்சு. இப்போதைக்கு தேவையில்ல உடன் ஸ்டிக்காக தான். இங்கே தான் சில டைம் இருக்கும். அது இங்கே இப்போ அது எதுவுமே இல்லை. இப்போ நேராக நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு அப்படியே நேராக நம்ம வெளியே போகலாம். அப்படியே நேராக உக்காந்து அப்படியே சிவிலோட இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ சிவில் ஜிப்புன்னு போங்க அந்த சைடு. நீங்களே பாருங்கள், இங்கே தான் இதை திறந்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு சத்தம் வராமல் இருக்கும். இப்போ நேராக நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக இப்போ இங்கே வரோம். இப்போ பாருங்கள், ஸ்வைன்னு போயிடும். அவ்வளோதான், ராக்கெட் ஸ்பீடில் போயிடுச்சு. இப்போ நேராக நம்ம இந்த ஸ்பேனரை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ண போகிறோம். நேராக இப்போ ஒரே ஓட்டத்தில் ஓடி அப்படியே உட்காந்து அப்படியே திரும்பி உட்காந்து ஸ்பேனர் வச்சு திறந்துடலாம். இதுக்குள்ளே என்ன கிடைக்குதுன்னு தெரில. நல்லா யூஸ்ஃபுல் திங்ஸ் கிடச்சா சூப்பர் தான். இதுக்குள்ளே நம்மளுக்கு மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. இது ஒரு நல்ல பொருள் தான். இங்கே சிவில் இருக்குதா? வந்துருச்சு. வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல அது வரும் சுற்றிட்டு அப்படியே இங்கே வந்தோடனே நான் அந்தாண்ட வழியாக அந்தாண்ட போயிடலாம். அது கடிக்காமல் இருந்தால் சரி நம்மளை, அவ்வளோதான். இது இங்கே வந்துருச்சா? பான் பறக்க போட்டு வந்துடுது வயசு. அப்படியே தின்னுக்கிட்டே இருக்குது. வாயின்னு மாவு அரைக்குது வாயிலேயே. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நேராக இந்தாண்ட வந்து அப்படியே உக்காந்துக்கு போகிறோம். ஐயோ, கடிச்சு பிடிச்சி
வெத்தலை பாக்கு போட்டு கடிக்கிற மாதிரி என்ன வெத்தலை பாக்குன்னு நினச்சி கடிக்குதே. போச்சு, மொத்தத்தில் நம்மளை சாவடிச்சிச்சு. டே 2. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த டேவை முடிக்காமல் விடக்கூடாது. டேவை முடிக்கிறோம், இன்றைக்கே முடிக்கிறோம். டேவை இல்லை, இந்த விட்டே போகிறோம். டே 3யும் கிடையாது, 4ம் கிடையாது, 5ம் கிடையாது. டே எண்டு, சாரி எண்டு, டே எண்டு இல்லை. இன்னைக்கு நேராக அது கட்டிங் பிளேட் எடுத்து நேராக அங்கே போயிடலாம். கட்டிங் பிளேட்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற எல்லாம் பொருளும் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் ஏதாவது இது தேவைப்படாது. ஆனால் நம்ம கீழே அப்படியே கீழே குச்சி இந்த கட்டையெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இந்த கட்டிங் பிளேட்டையும் எடுத்து, சரி செயின் கட்டரையும் எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு, இங்கே இல்லை அது இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேராக இங்கே ஏதாவது பொருள் நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பொருளையும் காணுமே, இங்கே ஒன்றுத்தையும் காணோம். வேறு வருது, வெத்தலை பாக்கு போட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நேராக இந்த இடத்துக்கு வந்து இங்கே தான் பார்ப்போம். அட போய் தொடடா. இப்போ நேராக இங்கே தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே ஓரமாக பார்த்து நேராக பார்த்து நைஸாக அப்படியே கீழே இறங்க போகிறோம். 2 நிமிஷத்தில் வந்தோம், 2 நிமிஷத்தில் போகிறோம். ஏன்னா ஒரு பொருள் அங்கே கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். நேராக எடுத்தாம்பர் ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லி நேராக பொறுமையாக போகிறோம். நேராக அப்படியே போய் ஒரு லெஃப்ட்டு எடுத்து, ரைட் எடுத்து கேட்டை திறந்து அங்கே பார்த்த நம்பர் 2ன்ற இந்த இடத்துல தான் மேலே வந்தீங்கன்னா 2 பாக்ஸ் தெரியும். நம்பர் 1, நம்பர் 2ன்னு. நீங்கள் என்ன நம்பர் உங்களுக்கு எங்கே வேணால், அந்த நம்பர் எங்கே வேணால் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நம்பர் 2னா நம்பர் 2 திறங்க, நம்பர் 1னா நம்பர் 1 திறங்க. இப்போ எனக்கு நம்பர் 2, அதனால் நம்பர் 2 திறந்தேன். நம்பர் 1 திறந்து தான் நேரத்துக்கு வெடித்து செத்துருப்பேன். டே 3 ஆகிருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து அதை திறங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோமா, நேராக இங்கேருந்து அப்படியே உள்ளார வந்து இங்கே தான் பார்க்க போகிறோம். இங்கே கிளவி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு பார்க்க போகிறோம். கிளவி வந்த உடனே அப்படியே அந்தாண்ட போகிறோம். அந்த கிளவி அங்கேயே இருக்கட்டும். நம்ம இப்போ மிமிகிரி பண்ணது போதும். இப்போ நேராக நம்ம என்னென்ன வந்து போன டைம் கடிச்ச தப்பாக இந்த டைம் பண்ணக்கூடாது. நேராக அங்கேருந்து இங்கே வந்துடலாம். நேராக இது தூக்கி போட்டு அந்த கட்டிங் பிளேடு, செயின் கட்ரு, அந்த உடன் ஸ்டிக்கு அதை அந்தாண்ட வச்சிடலாம். யூஸ் தேவையில்லை, ஆனால் அந்தாண்ட சரி வச்சிடலாம். சும்மா ஒரு தாட்டி காமிக்கிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சிட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேராக எடுத்து அது மண்டையிலே போட போகிறோம். ஹேய் இந்தா வாங்கிக்க, இந்தா இது நம்மளை கடிச்சு போட போகிறது. அப்படியே நம்ம ரிவர்ஸில் போய் அப்படியே நின்றுக்கலாம். இந்தா பார்த்துருச்சு. ஐயோ வா உன்னை பார்த்துலாம் பயப்படுறான்லாம் கிடையாது. இந்தா இதையும் வச்சுக்க. நீயே எஸ்கேப் பண்ணிட்டு போயிரு கிளவி, பான் பராக் கிளவி. இப்போ என்ன பண்ணலாம், இந்த உடன் ஸ்டிக்கையும் அங்கேயே வச்சிடலாம். இந்த 2 பொருளையும் வச்சு அது எஸ்கேப் பண்ணிக்கிட்டோம். ரஸ்டிக்கு மட்டும் அதே வச்சு அது வாயிலே துப்பி உடைக்கிட்டோம். தேஞ்சு போயிடும் இரும்பு வாயில் துப்பி. நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து அப்படியே நேராக வந்து அப்படியே அழகாக உக்காந்து அப்படியே இங்கே ஒரு சத்தத்தை போடணும். எடுத்து கன்று எடுத்து புல்லட்டையும் எடுத்து, புல்லட்டு வேணாம், இன்னும் தூக்கி போட்டு இது திரும்பி எடுத்து இதையும் எடுத்து அப்படியே நின்று அது வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அது வந்த உடனே அது வாயிலே சுட்டுடலாம். எங்கே வருது டக்குன்னு வா. டே ஆளுக்க என்னை அடிக்க பிளான் பண்ணாதா. டேய் நான் அடிக்கிறேன், நான் நில்றா. டேய் என்னையும் அடிச்சுட்டியா? என்னை அடிக்க வர இந்தா வாங்கிக்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேஃப் கீழே என்னாகுதுன்னு பார்த்துக்கலாம். போ அண்ணா இப்போ நம்ம சேஃப் கீழே என்னாகுதுன்னு பார்த்துக்கலாம். உருப்படியான பொருள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, கட்டிங் பிளேடு தான். அது நம்மளுக்கு செயின் கட்டரை வச்சு நம்ம பண்ணியாச்சு எல்லா வேலையும். இப்போ நம்மளுக்கு அது தேவைப்படாது, ஆனாலும் யூஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். அதனால் அது அந்த இடத்துல வச்சிட்றேன். இதெல்லாம் தேவையான பொருள் தான். இது வந்து ஒயர் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நம்ம ஒயர் வந்து செயின் கட்டரை வச்சும் கட் பண்ணலாம், இது வச்சும் கட் பண்ணலாம். செயின் கட்டரை வச்சு செயினை மட்டும்தான் ஆனால் கட் பண்ண முடியும். ஒயரையும் செயினையும் கட் பண்ணலாம், ஆனால் இதை வச்சு செயினும் கட் பண்ண முடியாது, ஒயர் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேட்லாக்கி இங்கே ஒரு திறந்துட்டு அப்படியே நேராக கீழே போய் இது வந்து இந்த பேட்லாக்கி எங்கே யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே இது வந்து காரு இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷட்டரில் அப்படியே திறக்க முடியும். இந்த ஷட்டரில் அப்படியே திறந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. இதையும் திறந்துக்கோங்க. இது திறந்தீங்கன்னா மட்டும்தான் அப்படியே நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியும். 3 இடி இடிக்கணும், அப்போ தான் அது உடையும். உடஞ்சி நீங்களும் போக முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக மேலே போய்
அப்படியே வளைஞ்சு போய் இப்போ உட்காந்து இந்த ரிமோட்டை எடுத்து இந்த ரிமோட்டை வச்சு ஒரே ஒரு யூஸ் தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கிராணி வந்த உடனே கண்ணில் அடிச்சிங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் அது பக்கத்தில் போனீங்கன்னா அது பிடிச்சிடும். அதனால் அது பக்கத்தில் போகாதீங்க, அது கண்ணு தெரியாமல் போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ இன்ஜின் பார்ட் எடுத்து இதில் வைக்கணும். வச்சுட்டு அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் விரெஞ்சு தேவை. விரெஞ்சு, அப்புறம் பேட்ரி, ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறம் கார்க்கி, அப்புறம் டீசலு கேஸ்லின். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கார் எஸ்கேப் ரெடி. பேட்லாக் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கார் எஸ்கேப்பு. சிவில் எஸ்கேப்பு 3 பொருள் தான் உங்களுக்கு சொன்னேன் தெரியும். டோர் எஸ்கேப்புக்கு பேட்லாக்கி, அப்புறம் அந்த உட்டு உடைக்கிறதுக்கு சுற்றி, அப்புறம் அந்த ஒயர் கட் பண்ணுறதுக்கு 2 இடத்துல ஒயர் கட் பண்ணோம். அப்புறம் மாஸ்டர் கீ நீங்கள் எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த பொருள் தேவை டோர் எஸ்கேப்புக்கு. இப்போ நான் டோர் எஸ்கேப் பண்ணி தான் போகிறேன். காமிக்கிறது மட்டும் உங்களுக்கு என்னென்ன பொருள் எங்கே இருக்குதுன்னு காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே இருக்கிற பொருளை எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரில. ஏன்னா அது சில டைம் காணாமல் போயிடும், இல்லையா கிளிச்சில் காணாமல் போயிடும், இல்லையா மறைஞ்சிரும், சொல்ல முடியாது. அதனால் அதான் பாதி பொருள் தெரில. இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னும் பாதி பொருள் காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அப்படியே ஆடுங்க, தெரிஞ்சபடி ஆடுங்க. இப்போ நம்ம ஸ்பேனர் வச்சு திருவிடலாம். எல்லாத்தையும் அப்படியே திருவிட்டு டைட் ஆயிரும். அந்த ரெட் கலரில் இருக்கிறது டாட் போயிடுச்சுன்னா போதும், ரெடி ஆகிடுச்சின்னு நடத்தணும். அடுத்து இந்த விரிஞ்சு தூக்கி போட்டு நம்ம நேராக அப்படியே மேலே போயிட்டு ஸ்பார்க் ப்ளக் எடுத்துக்கலாம். ஸ்பார்க் ப்ளக் போடுறது யூஸ் ஆகும். கிளவி கரெக்டாக இப்போ தான் வருது. என்னென்ன பார்க்கலாம், என்னவா டாலோக்கு நீ இங்கே தான் இருக்கிறா? நில்றா, வந்து அடிக்கிறேன். எங்கடா ஓட பார்க்குறேன்? முதல்ல இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். அடிக்க வந்தால் ஓடுறேன், நில்றா டே. சரி வா, முடிஞ்சால் அடிச்சிக்க. நான் வந்து இப்போ ஒன்று அடிக்க போகிறேன், அதனால் நீயே வா பார்க்கலாம். இங்கே கிளவி காணோம் கைஸ், அது கிளவி வரல. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம தூரமாக போயிட்டு அப்படியே உக்காந்து இதை தூக்கி போட்டோன்னா சத்தத்துக்கு வரும். அது வரத்துக்குள்ளே நம்ம அப்படியே கன் ரெடி பண்ணிட்டு வந்த உடனே அது வாயில் இல்லை மூஞ்சில் அடிக்கலாம். அவ்வளோதான், வாய் கீழே கரெக்டாக அடிபட்டுது. அவ்வளோதான், அது படுத்துக்குச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக மேலே போய் தேவையான பொருள். எங்கள் ட்ராப் வேறு போட்டுச்சுக்குது, பாதி ட்ராப்பு. அது தேவைப்படாது, நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுனே ட்ராப்பு. நம்ம இந்த வீல் கிராங்க்கு அந்த இடத்துல போட்டுறோம், தேவையில்ல. ஆனால் இது வந்து அந்த இடத்துல யூஸுன்றதுக்காக தான் அங்கே போடுறேன், உங்களுக்கும் தெரியுன்னு. இந்த இடத்துல யூஸ் அது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டேரெக்டாக இங்கே வந்து இந்த ஸ்பார்க் ப்ளக்கு எங்கடா அது ஸ்பார்க் ப்ளக்கு. சரி, ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் நேராக காக்காவுக்கு கொடுத்துடலாம். ஃபுட்டு கொடுக்கலாம், இல்லை வேணாம், ஃபுட்டு வேணாம் காக்காவுக்கு. இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு நினச்ச மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கே எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ஸ்பார்க் ப்ளக் வெள்ளைன்னு ஜொலிக்குது கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக இந்த இடத்துல வந்து ஸ்பார்க் ப்ளக் ஃபிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான், இந்த பேட்ரி இருந்தால் டேரெக்டாக பேட்ரி இருந்தால் இப்போ நம்ம காருக்கு இருக்குது. இப்போ பேட்டரியை மட்டும் காரில் ஃபிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, கார் எடுத்து நம்ம கார் எஸ்கேப் பண்ண முடியும். சிவிலுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்மகிட்ட செயின் கட் இருக்குது, உடன் ஸ்டிக் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை. என்னன்னா அதுக்கு ரஸ்ட்டு கீ வேணும். ரஸ்ட்டு பேட்லாக் கீன்னு நினைக்கிறேன், அது தேவை. அது இருந்தால் அந்த எஸ்கேப் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 2 எஸ்கேப்பும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே சத்தம் தான் தேவை. சத்தத்தை போட்டு அப்படியே இருந்தாலும் வந்துடலாம். வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதா இல்லை வேறு ஏதாவது பண்ணுமான்னு பார்த்துட்டு கன்று இங்கே கிடக்குது, எப்போலேருந்து தொங்கிட்டு கிடக்குது, அது கடந்து போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம், ஒரு தாட்டி செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே வந்து காக்கா கிட்ட அந்த கீர் தான் பார்த்தான், அது இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறது வேஸ்ட்டு. இங்கே சில டைம் பேட்ரி வைப்பானுங்க, அது ஞாபகம் வச்சுக்காங்க. அது எலும்பு கூடிக்கிட்ட இந்த டைம் வைக்கல ஒன்றுத்தையும். இந்தாண்டு ஏதாவது வச்சுக்கிறானுங்களாம் பார்க்கலாம். ஏன்னா பாதி பொருள் நம்மளுக்கு தெரில, இன்னும் 2 பொருள் தெரில எங்கே இருக்குதுன்னு. பேட்ரியும் அப்புறம் ரஸ்ட் அண்ட் பேட்லாக்கி அது 2 கிடச்சிச்சின்னா 3 எஸ்கேப் பண்ணலாம். ஏன்னா 3 பொருளும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. 3 பொருளும் இப்போ 2 பொருள் மட்டும்தான் நம்மகிட்ட இல்லை, மற்ற எல்லா பொருளும் இருக்குது. உங்களுக்கும் நான் காமிச்சிட்டேன் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு, நீங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ கன்று தூக்கி போட்டு அப்படியே நம்ம நேராக இந்தானே போயிடலாம். கிளவி எங்கே இருக்கிற, இங்கே தான் இருக்குதா கிளவி? யாழோக்க எங்கடா இருக்கிற? உன் வாசனை எனக்கு வருது. எங்கே இருக்கிற? நீயே வந்துடு, நான் உன்னை அடிச்சே ஆகணும். சரி வந்து அடிச்சிக்க, டைம் லேட் ஆகுது, எனக்கு வேஸ்ட் ஆகுது, நான் போகிறேன். இங்கே வேறு எந்த பொருளும் தெரில. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. கிளவி வேறு நாரஞ்சேரி இல்லை. நம்ம நேராக மேலே போயிட்டு வேறு எதாவது பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம், இல்லை வேறு எதாவது பண்ணுமான்னு பார்க்கலாம். இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னே தெரிலையே, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வேறு பொருளுக்கு தான் பார்த்துக்கலாம் ஒரு தடவை திறந்து. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே
டிவி கீழே ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே இதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இங்கே என்ன ஆகுது, இதுக்குள்ளே எதாகுதா? இல்லை, பார்த்தாச்சு, எதுவும் இல்லை. அந்த கிளவி இன்னும் வரல. அதுக்குள்ளே இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. இதுக்குள்ளார இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இங்கே எந்த பொருளும் இல்லை. இப்போ கிச்சனில் ஒரு பொருளும் இல்லை. இப்போ நம்ம இந்தாண்ட பேக் யார்டில் பார்த்துக்கலாம் எதாகுதான்னு. இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம இந்தாண்டே வந்துடலாம். நம்ம நேராக போயிட்டு ப்ளே ஹவுஸோட கீ எடுத்துக்கலாம். இப்போ இது ப்ளே ஹவுஸ் கீ, அதை அப்படியே எடுத்து அந்த ப்ளே ஹவுஸ் கீயில் எதாவது உள்ளார கிடக்குதான்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு தாட்டி மாஸ்டர் கீ கையில் வச்சுருக்கும் போது செத்தம் பார்த்தீங்களா, அந்த சிவில்கிட்ட அந்த செத்த வாட்டி அந்த பொருள் அங்கே விழுந்துச்சுன்னா அந்த பொருள் எங்கே வரும்னு காணும் தேடாதீங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். வெள்ளிக்கு தானே இங்கேயா கிடக்கும். சிவில் நம்மளை அடித்தனால அந்த பொருள் அங்கேயெல்லாம் இருக்காது, வெளிலேருந்து வெளியே வந்துடும். அதனால் அது ஒரு நல்ல இது தான். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு அந்தாண்ட போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு ஆல் தொட்டு வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறோம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. மறக்காமல் இப்போ நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். பாய் பாய் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் டைம் ஆகும். அந்த கிளவி பாருங்கள் வரும். பார்க்குது, நம்மளை தேடுது, எங்கே போயிட்டேன்னு. அந்த கிளவி பார்க்குது. யாருக்கு இந்த டைம் எஸ்கேப் பண்ணிட்டியா? அவனை அடுத்த வீடியோல அடிக்காம விட மாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் கைஸ்.